திடீர்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு வரப்போ, லாஸ்ட்ல இந்த மாதிரி சொன்னோனே, "யார்றா?" அப்படின்ட்டு நாங்களே அப்பதான் திரும்பி பார்க்குறோம். ஏன்னா பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களும் ஒரே எல்லாம் அழுதுட்டு அவங்க அம்மாலாம் இருந்தாங்க. ஒரு மாரி எமோஷனல் ஆயிட்டாங்க எல்லாரும். ஆ 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும் சொன்னா. ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்ட். ஏன்னா, அந்த வயசுலேருந்து இவ்ளோ நாள் வரைக்கும் தெரியும் அப்டின்னா, இட்ஸ் அ லாங் ஜர்னி. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் மெயினா சினிமா ஃபீல்ட்ல உங்களுக்கு ஒருத்தர தெரிஞ்சு இப்போ நெறைய பேர் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. சின்ன பசங்க வந்து நெறைய பசங்கள நான் பார்த்துருக்கேன். இல்லக்கா, இந்த இதில நான் ஒரு டைரக்ட் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இத சாதிச்சு தான் பண்ணிப்பேன் அப்படின்னு. அப்ப நான் கூட சொல்லுவேன். ஏய் நமக்கெல்லாம் மத்த ஃபீல்ட்லலாம் ஒரு ஒரு ஹைக் வந்தோனே பண்ணிக்கலாம் அப்படின்னா நடக்கும். சீக்கிரம் நடந்துரும். அதற்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. நம்மளோட சினி ஃபீல்ட்ல வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் சொல்லுவேன், "ஏய் அப்படிலாம் மைண்ட் செட்லாம் பண்ணாத. வீட்ல திடீர்னு பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிக்கோ. மேபி உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா அவங்களும் வேலைக்கு போயிட்டு உன்ன சப்போர்ட் பண்ணக்கூடிய பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ உன்னோட இத பார்க்கலாம்." அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். பிகாஸ் இது முடிச்சு தான் இப்படி பண்ண முடியும்னா, நமக்கு அதற்கான நேரம் எப்போ வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இத்தன வயசுலேருந்து தெரிஞ்சு, நான் இது பண்ண அப்புறம் தான் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரப்போஸ் பண்ணி, அதுக்காக இவங்க வெயிட் பண்ணி பண்றதுன்றது, இட் இஸ் ஐ திங்க் இதுவரைக்கும் எவ்வளோ பேருக்கு இது நடந்திருக்குன்னு தெரியல இந்த துறையில. பட் இது நிஜமாவே இது ரொம்ப நாளைக்கு தொடரும்ன்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது.